அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாரியிலேருந்து ஒரு லாங் கவுன் அப்புறம் பட்டு பாவாடை பைஜாமா எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க சாரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல். இந்த பிங்க் கலருக்குள்ள இது ப்ளவுஸ் மெட்டீரியல். பிங்க்கும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது வந்து பல்லு. இப்போ இந்த ஃபுல் சாரீ வித் ப்ளவுஸை எப்படி 3 ட்ரெஸ்ஸஸாக கன்வெர்ட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ நான் 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 மீட்டர் லாங் கவுனோட அப்பர் பார்ட்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இதோட ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தை 4 சைட்ஸாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு 1/2 மீட்டரை பட்டு பாவாடையோட டாப்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் வந்து சாரியோட ப்ளவுஸ் பார்ட். இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி ஒரு ஹாஃபாக பட்டு பாவாடையோட டாப்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு ஹாஃப் வந்து லாங் கவுனோட ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். லைனிங்கில் எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி மெட்டீரியலில் கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் லைனிங்கை இது கூட அட்டாச் பண்ணி வச்சுட்டு அது மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணால் தான் ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம பட்டு பாவாடையோட டாப் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹாஃபில் லாங் கவுனோட ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எல்போ அளவுக்கு வரும். இது எப்படி கட் பண்ணுறதுனா, இப்போ நான் மார்க் பண்ணுறேன்ல, இது வந்து ஸ்லீவோட எப்போவுமே நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறோமோ அதோட போர்ஷன். அதோட ஒரு 3 இன்ச்சஸ் ஜாஸ்தியாக வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற கட்டில் வந்து நான் வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு பஃப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா அந்த 3 இன்ச்சஸுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் சாரியோட பல்லு போர்ஷன். இதை வந்து லாங் கவுனோட டாப் போர்ஷனுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா கீழே லென்த் ஜாஸ்தியாகவும் மேலே கொஞ்சம் லென்த் கம்மியாகவும் இருக்குது. இந்த பார்டர் பார்ட்டை வந்து விட்டுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்டர் வந்து சென்டரில் வர மாதிரி எடுத்துக்க போகிறோம். நெக் போர்ஷனை விட்டுட்டு மற்ற இடமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புடவையோட இந்த பகுதியை வந்து நம்ம 3 பாகமாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ஒரு பாகம் பட்டு பாவாடைக்கும் இன்னும் 2 பாகம் வந்து லாங் கவுனுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக பட்டு பாவாடைக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அந்த துணி போக மீதி இருக்க துணியில் வந்து நம்ம லாங் கவுனோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம்.
இந்த டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க துணியை நம்ம பைஜாமாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லாங் கவுனோட பாட்டம் போர்ஷன் கட் பண்ணும்போது அதில் மீதி இருக்கிற துணியை பைஜாமாவோட பாட்டமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாப் போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 சைடையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறெல்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வராது, தையல் வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணுவோம்.
டாப்பையும் பாட்டமையும் அட்டாச் பண்ணும்போது ஒரு வேட்டி எப்படி மூட்டுவோமோ அந்த மாதிரி தான் தைக்கணும். அப்படி தைச்சா தான் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், தையல் பிரிஞ்சும் வராது.